ஏனுங்க இந்த மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களோட நிலைமை ரொம்ப மோசமானதுங்க. இப்போது ஒரு நல்ல வசதியானவங்க இருக்கிறாங்க. இந்த கோயிலில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா சாப்பாடு போடுறாங்க அப்படின்னா, அந்த வசதியானவங்க முன்னாடி போய் அதாவது ஃபஸ்ட் ஆளாக போய் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பார்க்குறவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பரவாயில்ல போய் இவியெல்லாம் எத்தனை காசு பணம் இருந்தாலும் பந்தாலாம் பண்ணுறதே இல்லை. அதெல்லாம் நாளோட நடுவில் உட்காந்து சாப்பிட்றாங்க. அதெல்லாம் நல்ல மனுஷங்கப்பா அப்படிம்பாங்க. ரொம்ப இல்லாத கஷ்டப்படுறாங்க பற்றியா போய் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதலாளா பாவம் அவியலே சோத்துக்கு இல்லாத கிடக்குறாங்க. சரி வாங்கிட்டு போகிறாங்க, விடுங்க அவங்களுக்கு சோற்று போடுங்க அப்படிம்பாங்க. இதுவே இந்த மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க போனால் அவங்களுக்கு என்ன கருமத்தை சோறுன்னு இப்படி அலையிறாங்க. வீட்டில் சோறாக்க மாட்டாங்களா? சாமி கோயிலுன்னு சோறு போட்டு வந்துடுறாங்க ஆளுக்கு முன்னாடி ஏறிட்டு. கொஞ்சம் கூட அவங்களுக்கெல்லாம் கூச்ச நாச்சமே இருக்காதாட்டிருக்குது அப்படிம்பாங்க. தினடா அநியாயமாக இருக்குது. இன்னும் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுன்னா அவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு பேசிடுறாங்க. அதே மாதிரி ஒரு கல்யாணம் காட்சிக்கு ஒரு நல்லது கட்டத்துக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கல்யாணத்துக்கு போகிறோன்னா ஒரு பணக்கார மூடு நகையே நிறைய வச்சுருப்பாங்க. அவங்க இருந்தாலும் சில பேர் அதெல்லாம் பேங்க்கில் வச்சுருப்பாங்க, அந்த லாக்கரில் வச்சுருப்பாங்க இல்லையா. சரிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேஃப்டிக்காக ஏதாவது ஒரு ரீசனுக்காக அவங்க கவரிங் நகையே போட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னமாங்க தெரியுமா, அதெல்லாம் தங்கம் அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட வசதி கிடக்குது, அது எதுக்கு கவரிங் போடணும், அதெல்லாம் தங்கம் நிறையா மாடலில் வச்சுருக்குறாங்க அவியோ, என்னமோ தெரிஞ்ச மாதிரி இவி போய் பார்த்த மாதிரி அப்படிம்பாங்க. ரொம்ப இல்லாதவங்க போட்டிருக்காங்க, ஒன்றுமே போடாது வந்தாங்க அப்படின்னாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவிகளுக்கெல்லாம் என்னப்பா இருக்குது பாவம், அதனால ஒன்றுமே போடுறதில்ல அப்படிம்பாங்க. இல்லை கவரிங்கே போட்டால் கூட கவரிங் தான் போட்டிருப்பாங்க பாவம், அவிலே ரொம்ப கஷ்டப்படுறது. இதுவே இந்த மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு சம்பாரித்து ஒரு சின்னதாக ஒரு நகை போட்டால் கூட ஒன்று அவளுக்கே அது தங்க வாங்குறதுக்கெல்லாம் அவள் சும்மா மினுக்கிட்டு திரியிற, கவரிங் போட்டுட்டு மினுக்கிட்டு திரியிற, எல்லாமே பித்தளை தான், தங்கமெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஆனால் சொல்கிறது என்ன தங்கம் அப்படின்னு வேறு பேசுவாங்க. இல்லை உண்மையில அது தங்கன்னு இது பண்ணால் கூட இவளுக்கெல்லாம் தங்கம் வாங்குற அளவு காசு இருக்குது, தங்கம் இத்தனை விலைக்கு விற்குது, இதெல்லாம் எப்படி வாங்கினா வருமானத்துக்கு இதெல்லாம் வாய்ப்பே இல்லை, எப்படியோ எப்படியோ வாங்குறாங்க, நம்மளுக்கா தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த ஒரு பழமொழி சொல்லுங்கன்னா, முன்னாடி போனால் கடிக்குது பின்னாடி உதைக்குதுன்னு ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது உண்மையாலுமே இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தாங்க பொருந்தும். உங்களை எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள்லாம் உண்மையில கிராமத்தில் இருந்ததுனால இது நிறையா பேசுவாங்க. நான் எங்கள் வீட்டில் மட்டும்தான் கோயிலில், எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நான் கல்யாணம் ஆன புதுசில் அந்த சமயத்துலலாம் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் கோயிலில் சாப்பாடு போடுவாங்க. அப்போ மட்டும்தான். அப்போல்லாம் உண்மையில எங்கள் அம்மா வீட்டில் சோறாக்கி வச்சுட்டு தான் வருவாங்க. அங்கே போய் இந்த சாப்பாட்டுக்கு நாங்கள் முன்னாடியெல்லாம் போகவே மாட்டோம். கடைசியாக எல்லாத்துக்கும் சோறு போட்டு மீதி இருந்தால் தான், இல்லைன்னா கம்மனு போட்டாட்டு வந்துடுவோம், வீட்டு சோறு தின்னுக்குவோம். இப்போன்னு இல்லை, எப்போவுமே அப்படி தான். அதனாலேயே என்னமோ எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கெல்லாம் போகிறதுனாவே சங்கடமாக இருக்குப்பா.